அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாருங்க, ஒரு சூப்பரான பிளேஸ் தான் வந்திருக்கிறேங்க. கொடிவேரி டேம். இது வந்து ரொம்ப வருஷமா இந்த கொடிவேரி டேம் வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்க மாமனார் வீடு இருக்கு. நம்ம அங்க வர்ற போல முடிஞ்சளவுக்கு வர ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஆமா, இன்னைக்கு தண்ணி நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கிறோம். பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க குளிக்கிறதுக்கு மட்டும் இடம் இல்லைங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வந்து மீன் குழம்பு, மீன் சாப்பாடு சூப்பரா இருக்கும். குழந்தைகளோட ஆமா, குழந்தைகளோட ஜாலியா விளையாண்டுட்டு மீன் குழம்பு, மீன் சாப்பாடு சாப்பிட்டு போலாம். அது இல்லாம அங்க பாருங்க பரிசல் இருக்கு பாத்தீங்களா. இந்த பரிசல்ல வந்து நீங்க சவாரி பண்ணலாம். நாங்க லாஸ்ட் டைம் வந்தோம், வீடியோ எடுக்க முடியல. இந்த டைம் வந்து இப்போ கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, அதனால அடுத்த நாள் வந்து பரிசல்ல போக போறோம். இப்போ நம்ம அந்த பக்கம் போய் டிக்கெட் அடிச்சுட்டு இங்க வந்து மேல ஃபால்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு இது கூட ஓகே பாய். இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாச்சுங்க. ஒரு டிக்கெட் வந்து 5 ரூபா, 3 பேருக்கு நான் 15 ரூபா டிக்கெட் எடுத்திருக்கேன். கம்மி தான், 5 ரூபானா ஒரு பிரச்சனை இல்லை, நிறைய பேர் வரலாம். தண்ணி பாருங்க எவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு மாய குடுமா. இப்ப நம்ம வந்து உள்ள வந்தாச்சுங்க. உள்ள வந்துட்டு அப்படியே பாருங்க, பரிசல் போற இடத்துக்கு நம்ம போலாம். பரிசல் இது, பரிசல்ல வந்து போறதுக்கு 50 ரூபாய். ஏங்க பரிசல் போறதுக்கு எவ்வளவுங்க? பரிசலுக்கு எவ்வளவு? அப்படிங்களா, ஒரு ஆளுக்குங்களா? சரி சரி, ஓகே ஓகே. பாருங்க, இங்க இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. தண்ணி ஃபுல்லா வருதுங்க. தண்ணி கீழே நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம அப்படி கீழே வந்துட்டு அந்த பக்கம் தான் நம்ம குளிக்க போறோம். இங்க வந்தோம்னா உள்ள வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு தேவையானது இருக்கிட்டு இருக்கு. நிறைய கடையெல்லாம் இருக்கு. டீ, காஃபி, மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே இருக்கு. இது கீழேயும் மீன் பொரிச்சு விக்கிறாங்களா முத்து? அங்க பாரு. ஆமாங்க, கீழே நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா 2-3 கடை தான் இருந்தது. பாலத்துக்கு கீழே மீன் கடை, மீன் சாப்பாடு கடை இது எல்லாமே இருக்கு பாருங்க. நம்ம தண்ணிக்குள்ள போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மீன் சாப்பிடலாம். பாருங்க, தண்ணி எவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கு. நாங்க இன்னைக்கு எனக்கு குளிக்கிற ஐடியா இல்ல, இருந்தாலும் ட்ரை பண்றேன். குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறேன். போலாமா? வா. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வழுக்குது கீழே. குளிக்கிட்டே வேண்டாமா, நான் போய் பார்த்துட்டேன். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்மளோட பிளேஸ். ஓகேவா? ஓகேவா? அவ்வளவுதான், குளிக்கவும் முடியாது. ஆஹா, நல்ல ஜில்லுன்னு குளிக்கணும் இருக்கு. வர்றியா? மேல சூப்பரா மழை வருது. பின்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி வருது. பாருங்க, சூப்பரா இருக்கு, ஜில்லுன்னு இருக்குங்க, செமையா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ஃபால்ஸ் குடிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன். நல்ல ஜில்லுன்னு அட்டகாசமா வந்து தண்ணி காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, அதனால சுத்தி குடிக்க முடியல. பட் ஆனா சூப்பரா நான் என்ஜாய் பண்ணேன். வாங்க, மீன் கிடைக்கும், மீன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நல்லா குளிச்சாச்சுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க மீன் வந்து ரோஸ்ட் போட்டு தர்றாங்க. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த இப்ப என்னமா மீன், என்ன மீன்மா இருக்கு சொல்லுங்க? பாறை மீன். இது என்னங்கம்மா? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சுதுங்களா? சரி, சாப்பாடெல்லாம் இங்க கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு சாப்பாடு மீன் குழம்பு வேண்டாம், எனக்கு வந்து இந்த மீனை பொரிச்சு கொடுங்க, சரிங்களா? ஓகே. இது என்ன மீன் சொன்னீங்க? கட்லா மீனா? சரி, பொரிச்சு கொடுங்க, பொரிச்சு கொடுங்க. ஒரு சூப்பரான, இது என்ன மீன் சொன்னீங்க? ரோகா கட்லாங்களா? கட்லா மீன் பொரிச்சு வாங்கியாச்சுங்க. நம்ம அப்படியே ஓரமா போய் சூப்பரா சாப்பிடுவோம். சூப்பரான ஒரு மீனுங்க, பொரிச்ச மீன். பின்னாடி பாருங்க, கொடிவேரி டேம்ல வந்து தண்ணி வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கு. அருமையான பொரிச்ச மீன். இதை விட என்ன வேணும் ஈவினிங் டைம்ல? இப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு சொல்றேன். நல்ல மசாலாங்க, நல்ல மசாலா வாசம், நல்ல கம கமன்னு வருது. அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். எந்த மீனா இருந்தாலும் மசாலா வந்து ஒரு சரியான மசாலா கொடுத்தாதான் இன்னும் அந்த மீனோட டேஸ்ட் எச்சு பண்ணி கொடுக்கும். உண்மையிலே நல்லா இருக்குங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லு.
நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்கு? மசாலோட நல்லா இருக்கு. மசாலா முதல்ல சூப்பரா இருக்கு. மசாலா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா கூட நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? பரவாயில்ல. மீன் சூப்பரா இருக்கு. 80 ரூபா. ஆனா மீன் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தான் இருக்குங்க. பட் என்னன்னா வேற வழி இல்ல. நம்ம வர்றோம், அவங்களே காலையில இருந்து வெயிட் பண்ணி விற்கிறாங்க. 10-20 ஜாஸ்தியான பரவாயில்ல. வந்தா மீன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது வந்து மீன் ஒரு 10-20 ரூபா விலை ஜாஸ்தியா சொல்றாங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்மளுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, ஃபுட்டு கிடைக்காது. இங்க வந்து ஜாலியா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிங்க மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு மீன் குழம்போட சாப்பிட்டும் போலாம். இப்ப மீன் சூப்பரா வந்திருக்கு. இருங்க, அவ்வளவுதாங்க முடிஞ்சது. போட்டு பிளேட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து வந்துடலாம். மக்களே, ஒரு சூப்பரான குளியல் போட்டாச்சுங்க கொடிவேரி டேம்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க வந்து குளிக்கல நினைச்சா முடியவே இல்லை. இன்னைக்கே குளிக்கிற ஐடியா இல்ல. நாங்க உள்ள போக போக பாத்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி குளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு குளியல் போட்டாச்சு. அடுத்த ஒரு அருமையான மீன் சாப்பிட்டாச்சுங்க. இப்ப நீங்களும் இந்த வழி வந்தீங்கன்னா இந்த டேம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க எப்பப்ப தண்ணி திறந்து இந்த ஓப்பனா இருக்கும், தண்ணி திறந்து விடுவாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.